என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக இடைவிடாது உறுதியாக அனைத்து விவசாயிகளையும் விவசாய சங்கங்களையும் அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக போராடுவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எலெக்ஷன்ல உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும்? எங்க கோரிக்கையை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் எங்க ஓட்டு கிடைக்கும், இல்லாட்டி சத்தியமா கிடைக்காது. எங்க கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும். நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்? மலேசியா இந்தோனேசியா விவசாயிக்கு நம்ம மானியம் கொடுக்குறாங்க, அங்கேயே ஓட்டு கேட்கட்டும். தமிழ்நாட்டு விவசாயிட்டு எதுக்கு ஓட்டு கேட்டு வரோம்? எங்களுக்கு எந்த ஒரு மானியம் இல்ல. நாங்க தென்னை மரத்து 20 ரூபாய்க்கு வித்துறாங்க, 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. நிலக்கடலை பொறிக்கிற கூலி கூட கட்டுப்படியாக மாட்டேங்குது. இன்னைக்கு அவ்வளவு கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் உள்நாட்டு விவசாயிகள் இருக்க வெளிநாட்டு விவசாயிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிவிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக உடனடியாக தமிழக அரசு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய உடனடி கோரிக்கை. என்ன காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாமாயிலுக்கு மாறாம இருக்கிறது என்ன காரணம்? பாமாயில் அதாவது இந்தியா